அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் தராசு இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, நம்ம விசுவாசத்தில் தேவனோட ஐக்கியத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பு எல்லாவற்றிலும் சரி, தேவன் வார்த்தையிலே நம்ம நிலையாக நிற்போம். அந்த ரொம்ப விசுவாசத்தில் இருப்போம். அப்படிப்பட்ட நமக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்தில் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஏன்னா ஒரு பிரச்சனை வரும், ஏதோ ஒரு கிரௌபத்தில் வரும், அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுலேருந்து ஒரு விடுதலை, அடுத்து உடனே ஒன்று வரும். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிந்தனை தோணும், நம்ம எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்தானே இருக்கிறோம், அப்போ ஏன் நமக்கு மட்டும் இப்படி வந்துக்கிட்டு இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துக்குள்ளாக வந்த பின்னாடி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோமோ அவங்களுக்கு வர்ற இந்த காரியத்தில் இந்த தராசு தட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த தராசில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தட்டிலும் பொருள் எதுவும் இல்லாத போது அந்த தராசில் ஒரு முள் ஒன்று இருக்கும். அந்த முள் நேராக நெட்டு குத்தா அந்த பாயிண்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்படி தான் நம்மளோட விசுவாசமும் இருக்கணும். அந்த எடை வைக்கிற இடம், அந்த எடை கல்லுன்னு வைக்கிற இடமும் இந்த பக்கம் பொருள் வைக்கிற இடம், இந்த பொருள் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அது உலகமாக எடுத்துக்கணும். இந்த எடைக்கல் வைக்கிற இடம் தான் பரலோகம். இந்த ரெண்டு காரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடுப்பில் நம்ம நிற்கிறோம். ஒன்று, பரலோகத்துக்குரிய காரியம் ஒருவரும் இந்த பூமியில் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை பரலோகத்தில் ஐக்கும்படியாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பொருள் வைக்கிற இந்த பக்கம் தராசுடைய தட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உலகம். நாம் பரலோகத்துக்கு போய்விடக்கூடாது, பாதாளத்துக்கு போக வேண்டும் என்று அவனுடைய காரியம். இந்த இடையில ஏன் நமக்கு அந்த சூழ்நிலைகள் வருது என்றால், இந்த பொருள் என்பது எதைன்னா இச்சையை காட்டும். இச்சை, உலகப்புறமான இச்சை, அடைய வேண்டும் என்கிற காரியம் எல்லாமே நாம் ஒரு நொடி பொருள் வைக்கிற இடத்துல ரெண்டு தராசில் அந்த பொருள் வைக்கிற இடத்துல, இந்த உலகம் இருக்கிற இடத்துல நம்ம இச்சை என்ற ஏதோ ஒரு காரியத்தை நாம் விழுந்தோம் என்றால் உடனே நம்முடைய காரியம் இந்த முள்ளு இந்த பொருள் உள்ள இடத்துல சாயும். அப்போ பார்த்தீங்கன்னா பரலோகம் மீண்டுமாக நம்மளை மீட்டெடுக்கும். மீண்டுமாக அந்த முள்ளு நேராக கொண்டு வரும்படியாகத்தான் நம்ம உலகத்தில் இச்சையில் விழும்போது பரலோகம் மீண்டுமாக சத்தியத்துக்குள்ளான வார்த்தையின் மூலம் வெளிப்பாட்டில் கொடுத்து மீண்டுமாக ஏன் நம்ம இப்படி கிறிஸ்துக்குள்ள இந்த மாதிரி உலகப்பூர்வமான ஆசையிலேயே நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக உணர்த்தி அந்த பழைய முள் சரியான அந்த இடத்துக்கு வருவதற்கு பரலோகம் மீண்டும் மீண்டுமாக இந்த போராட்டத்துக்குள்ளாகத்தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் இதில் ஜெயிப்பது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எடைகள் வைக்கிற இடத்துல தான் ஜெயிக்கும். கொஞ்ச நாள் பொருள் உள்ள இந்த உலகத்துக்கு உண்டான தட்டை சாஞ்சிருக்கும். ஆனால் எப்பொழுதுமே அந்த முள் எடைகள் வைக்கிற பாகமான பரலோகத்தை சார்ந்திருக்கும். இதே வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 32, 33 வசனம். இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையது முன்பாக தன்னுடைய சீசர்களை குறித்து சொல்லுகிறார். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்து இரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
33ஆம் வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றாரு. உங்களுக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தின்படி போராட்டம் அது எல்லாருக்கும் உண்டு. பரலோகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே உண்டு. திடம் கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. எல்லாத்துக்கும் உண்டு, ஆனாலும் அப்படி இருந்தாலும் திடம் கொள்ளுங்கள். எதில் திடம் என்பது உறுதி, நம்பிக்கை. அதுல உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. எதன் மேல் உறுதியாக, நம்பிக்கையாக? திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதில் திடம் கொண்டார் என்றால், எதில் திடம் கொண்டார் என்றால், நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அவரு எப்படி ஜெயிச்சார் என்றால், பிதாவின் மீது அவர் திடமான நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மளை மீட்டெடுக்க வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே நம்பிக்கை, உறுதி. இப்போ நமக்கு இந்த உபத்திரத்திலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும்னா ஒரே உறுதியாக, எனக்கு எப்படிப்பட்ட ஒரு உபத்திரமான சூழ்நிலை, கஷ்டம், துன்பம், வேதனை, வியாதி எது வந்தாலும் நம்மளோட ஒரே உறுதியான திடம் கொள்வது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே இருக்கும்போது மட்டும்தான் இந்த உபத்திரம் இத்தனைத்தையும் கொண்டு வந்த இந்த உலகத்திலிருந்து மீண்டுமாக நாம் உறுதியாக நிற்பதற்கு நம்மளோட நம்பிக்கையான உறுதியான அந்த கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அதுதான் திடம் கொள்ளுங்கன்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்தவர், ஒரு நாளும் கைவிடா தேவன். அந்த காரியத்தில், அந்த விசுவாசத்தின்படி நம்ம இருக்கும்போது இந்த எல்லா காரியத்திலிருந்தும் நம்ம விடுதலை ஆகலாம். ஏதோ ஒரு சின்ன உலகபூர்வமான காரியத்தில் நம்மை இச்சையின் காரியமாக நாம் விழுந்தோம் என்றால் இந்த காரியத்தின்படி நமக்காக அநேக பிரச்சனைகள் வரும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது என்றால் அது உலகத்திலிருந்து வருது. இந்த உலகத்திலிருந்து ஏன் வருதுன்னால், ஒன்று, நாம் அதில் ஏதோ ஒரு காரியத்தை விழுந்திருப்போம். அது நமக்கு உலகபூர்வமாக அது நன்மையான காரியமே தெரியும், ஆனால் பரலோகத்தின்படி அது தீமையாக இருக்கும். ஆனாலும் நாம் உறுதியாக தேவன் மேலே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தீமையை நன்மையாக்குற தேவன் மீண்டுமாக நிலைநிறுத்துவார். இது கிறிஸ்து வருகையின் வரை இந்த போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் ஒரு நாளும் நம்மை தள்ளி விடும்படியாக எழுந்திருக்க முடியாத அளவுக்கு தான் உலகம் கொண்டு வர நினைக்கும். ஆனால் தேவன் மீண்டும் மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி கொண்டே தான் இருப்பார். சரி, இந்த நாளில் ஆவியான வெளிப்படுத்தும் சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக தேவனே உடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.